லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் வீட்டு பெண் கதையின் தொடர்ச்சி. பாருங்கள், கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த கிராமத்தில் அடையப் போகும் கதியை என்று கிரீச்சிட்டு உரத்த குரலில் அலறினாள். நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொள்ள, கண்களில் நீர் கரை புரண்டோட, உணர்ச்சி குமுறலால் உடல் முழுவதும் பதற தடுமாறிக்கொண்டு வெளியே வந்தாள். தன்னை சுற்றிலும் உள்ள பூமி வேகமாக சுழல்வது போல் தோன்றவே கீழே விழுந்து விடா வண்ணம் ஓடி அருகில் இருந்த தூணை ஆதாரமாக பிடித்து கொண்டாள். அவ்வளவுதான். அடுத்த கணம் உமா மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டாள். கண்ணை விழித்து பார்த்தபோது மீண்டும் தான் வைத்தியர் அறையில் ஒரு நாற்காலியில் சாய்ந்தபடி அமர்ந்திருப்பதை உமா அறிந்தாள். அவள் முகத்தின் மீது தான் வாரி இறைத்த தண்ணீரை ஒரு துண்டினால் மெல்ல வைத்தியசாலை சேவகன் துடைத்து கொண்டிருந்தான். ஏதோ ஒரு மருந்தை அவளது கரத்தில் ஊசி மூலம் செலுத்திய பிறகு டாக்டர் குருமூர்த்தி பஞ்சினால் மெல்ல துடைத்துவிட்டு அப்பால் சென்று நின்று கொண்டார். சில வினாடிகளில் களைப்பு சிறிது நீங்கிய உமா வெறுப்புடன் ஆசனத்தை விட்டு எழுந்தாள். டாக்டர் சார், உங்கள் சிகிச்சைக்கும் உதவிக்கும் மெத்த வந்தனம். என்னை பற்றி தாங்கள் இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று கடுமையாக கூறிவிட்டு வெளியே சென்றாள். டாக்டர் குருமூர்த்தி அவளுக்கு நேரடியாக ஏதும் பதில் கூறவில்லை. ஆனால் சேவகன் பக்கம் திரும்பி, ஜாக்கிரதை, மறுபடியும் அம்மா கீழே விழுந்துவிடப் போகிறார்கள். அவர்கள் மோட்டார் வண்டி வரை கூட சென்று ஏற்றி விட்டு வா, பத்திரம் என்று உத்தரவிட்டுவிட்டு அதுவரை ஒன்றுமே நடக்காதது போன்று விச்சிராந்தியாக தமது வைத்தியசாலை கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே சென்று விட்டார். தடுமாறியபடி தங்கள் மோட்டார் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்ட உமா திரும்பி வைத்தியசாலையை ஒரு முறை வெறுப்பாக பார்த்தாள். இதுவரை அவள் யாரையும் அத்தனை துவேஷத்துடன் வெறுத்ததே கிடையாது. இந்த சம்பவத்திற்கு பிறகு டாக்டர் குருமூர்த்தியை அவள் விஷம் போல மிக மிக வெறுத்தாள். ஒரு வார காலம் ஓடி சென்று விட்டது. குருமூர்த்தியின் வைத்தியசாலையில் நிகழ்ந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு உமா உடல் அயற்சியும் மனச்சோர்வும் மிக்கவளாக நோயாளி போல் மாளிகையை விட்டு எங்குமே செல்லாது உண்பதும் உறங்குவதுமாக பொழுதை கழித்து கொண்டு எதிலும் உற்சாகமின்றி இருந்தாள். அன்று காலை மீனாட்சி இல்லத்திலிருந்து சிவகுமார் அனுப்பியிருந்த சிறு கடிதத்தை பார்த்த பின்னர் தான் அவளுக்கு கொஞ்சம் தெம்பு ஏற்பட தொடங்கியது. பட்டணத்திலிருந்து தான் திரும்பி வந்துவிட்டதாகவும் விரைவில் சந்திக்க முயற்சிப்பதாகவும் அவன் அதில் குறிப்பிட்டிருந்தான். வஞ்சகர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் நிறைந்த அவளது சூழ்நிலையில் சிவகுமார் போன்ற ஒரு உண்மையான நண்பன் இருந்தது அவளுக்கு மெத்த ஆறுதலை கொடுத்தது. சிவகுமார் எழுதியிருந்த அந்த சிறு காகிதத்தை பன்முறை அன்று காலை அவள் திரும்ப திரும்ப படித்துவிட்டு மிகவும் திருப்தியுடன் மேஜை மீது வைத்துவிட்டு எழுந்து தோட்டத்தை சுற்றி பார்வையிட வெளியே சென்றாள். தந்தையுடன் கூட அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் மாளிகைக்கு தப்பாது விஜயம் செய்து கொண்டிருந்த ரங்கதுரை ஒரு சில தினங்களாக தன் சொந்த அலுவல்களின் சிக்கல்களினால் பண்ணையின் பக்கமே வராதிருந்தான். அடுத்த நகரத்திலிருந்து ஊர் திரும்பியதும் அவனது உள்ளம் உமாவை சென்று காண வேண்டும் என்று தவியாக தவித்தது. எனவே அன்று காலை வழக்கம்போல் தமது பண்ணை அலுவல்களை கவனிக்க வந்தபோது மகனும் அவருடன் கூட புறப்பட்டு வந்திருந்தான். தந்தையும் மகனும் பண்ணை மாளிகையின் ஹாலுக்குள் நுழைந்தார்கள். அங்கே உமாவை காணவில்லை. அவளது வருகைக்காக காத்து கொண்டு நின்ற ரங்கதுரையின் கண்களில் மேஜை மீது கிடந்த அந்த சிறு காகிதம் தென்பட்டது. உமா மகேஸ்வரிக்கு அதிகாலையிலேயே யார் கடிதம் எழுதியிருக்கக்கூடும் என்று ஆவலை அடக்க மாட்டாது சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அதை சட்டென எடுத்து பிரித்து அவசரமாக படித்து பார்த்தான். தன் உள்ளத்தையும் உணர்வையும் வந்த நாளிலிருந்து ஒரேடியாக கொள்ளை கொண்டு விட்ட பண்ணையாரின் செல்வ மகளுக்கு அந்தஸ்தும் கௌரவமும் இல்லாத அனாதை சிவகுமார் மிகவும் உரிமையான பாவத்தில் அன்பு ததும்ப எழுதியிருந்ததை காண அவன் நெஞ்சு பொறாமை தீயில் கொழுந்து விட்டெறிய ஆரம்பித்தது. முகவாயை தடவிக்கொண்டு ஆலோசனையாக நின்ற தந்தையின் பக்கம் ஆத்திரமாக திரும்பிய மகன், அப்பா, இதை பாருங்கள் என்றான் தாழ்ந்த குரலில். வரதராஜன் பரபரப்பாக அந்த காகிதத்தை படித்துவிட்டு மடித்து மேஜை மீது அது முன்னிருந்தது போலவே வைத்தார். இதையெல்லாம் நாம் எப்படி தடுக்க முடியும் என்ற பாவனையில் மகனை குறிப்பாக பார்த்தார். தந்தை பதில் பேசாது மௌனமாக இருப்பதைக் கண்ட ரங்கதுரைக்கு எரிச்சல் தாழ முடியவில்லை. பண்ணையிலே மேனேஜர் என்ற பதவியிலே அவருக்கு இருந்த செல்வாக்கிற்கு அவர் மட்டும் மனம் வைத்தாரானால் அனுபவமும் தன்னை காத்துக்கொள்ள தினமும் இல்லாத அபலையான உமாவை கை பொம்மையாக ஆட்டி வைக்க முடியும். அப்படி இருந்தும் தமது செல்வாக்கை கொஞ்சமும் பிரயோகிக்காது பண்ணையார் புத்திரிக்கு அனாவசியமான சுதந்திரத்தை அள்ளி கொடுத்து அவளை இஷ்டப்படியல்லவா நடக்கும்படி விட்டுவிட்டார் என தந்தை மீது மகனுக்கு மகத்தான கோபம் பொங்கி கொண்டு வந்தது. ஏன் தடுக்க முடியாது? மேனேஜர் என்ற ஹோதாவில் உமாவுக்கு ஆலோசனையும் புத்திமதியும் சொல்ல நீங்கள் கடமைப்பட்டவர் அல்லவா? உங்கள் புத்திமதியை ஏற்க மறுத்தால் தாங்கள் பண்ணை உத்தியோகத்திலிருந்து விலகி கொண்டு விடுவதாக பயமுறுத்த வேண்டும். பண்ணையின் சகல விவகாரங்களின் அந்தரங்கங்களையும் தந்திரங்களையும் தெரிந்த மனிதரான நீங்கள்
வேலையிலிருந்து விலகி கொண்டு விட்டால் உமா மகேஸ்வரின் கதி என்னவாகும்? இந்த அழகர் நத்தம் கிராமத்தில் அனுபவமே இல்லாத 10ஆம் பசிலியான இந்த சிறு பெண் இவ்வளவு ஆட்படைகளை நிர்வகித்து திறமையுடன் வேலை வாங்கி பண்ணையை ஒழுங்காக நடத்த முடியுமா? நமது புத்திமதிகளை ஏற்க மறுத்து பிடிவாதம் செய்தால் சாம தான பேத தண்டம் என்ற சதுர் உபாயங்களையும் பிற்பாடு கையாள வேண்டியதுதான். வயதிலே பெரியவரும் திறமையிலே மிக்கவருமான பண்ணையாரை உங்கள் உள்ளங்கைக்குள் ஆட்டிக் கொண்டிருந்தீர்களே, அப்பா, அந்த திறமை இப்போது எங்கே போயிற்று? இந்த சிறு பெண்ணை அடக்கியால உங்களால் முடியாது இருப்பதை காண எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்றான் மிகவும் கடுமையாக. வரதராஜன் பதிலுக்கு மெல்லியதொரு புன்னகை செய்தார். வாலிப வயது, அனுபவம் குறைவு உனக்கு, அதனால் இப்படி ஆத்திரப்பட்டு பேசுகிறாய். யார் யாரை எப்படி நடத்த வேண்டும், எப்பொழுது என் சுயரூபத்தை காட்ட வேண்டும் என்பதை நான் அறிவேன். அதனால் மகனே, சற்று பொறு, அவசரப்படாதே. இந்த கிழவனை அலட்சியப்படுத்தி துச்சமாக நடந்து கொண்டு வரும் இந்த அகம்பாவம் பிடித்த பெண்ணுக்கு நான் போக போக எப்பேற்பட்ட பாடத்தை கற்பிக்கிறேன் என்பதை பார் என்றான் கோபத்துடன். தோட்டத்துலேயே கேட்ட உமாவின் பேச்சு குரல் அருகில் நெருங்கி வருவதைக் கண்டதும் ரங்கதுரை சட்டென்று மேஜையில் கிடந்த காலை பத்திரிகையை எடுத்துக்கொண்டு படிப்பவன் போல் பாவித்து கொண்டு நின்றான். ஹாலுக்குள் நுழைந்த உமா மேனேஜரின் மகனை கண்டதும் மிகவும் உற்சாகமுற்றாள் என்று சொல்வதற்கில்லை. அவர்கள் வீட்டில் அளித்த விருந்தின் போது அவன் சிவகுமாரனை பற்றி அசட்டையாக பேசியதை கேட்டதிலிருந்து உமாவுக்கு அவன் மீது மிகவும் மனக்கசப்பு தான் ஏற்பட்டிருந்தது. காலை வேளையில் இவனுக்கு இங்கே என்ன வேலை என்ற அளவிற்கு அவள் உள்ளத்தில் அவன் வருகையை குறித்து கொஞ்சம் வெறுப்பு கூட ஏற்பட்டது. எனினும் மரியாதையை உத்தேசித்து தந்தையையும் மகனையும் கரம் குவித்து வணங்கிவிட்டு உட்காருங்கள் என்று உபசரித்தாள். எதிரே வந்து அமர்ந்து கொண்டிருந்த பண்ணையாரின் புத்திரியை ஏற இறங்க கவனித்தான் ரங்கதுரை. முகம் வெளுத்து உடல் இளைத்து ஆரோக்கியம் குன்றியவள் போல் காணப்பட்டாள் அவள். மேனேஜர் மகனுக்கு அதை குறித்து எல்லையில்லா கவலை ஏற்பட்டுவிட்டது. மிகவும் அக்கறையாக, மிஸ் உமா, உங்கள் உடம்பிற்கு என்ன? அழகர் நத்தத்திற்கு வந்தபோது தாங்கள் இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்கும் மிகவும் வித்தியாசம் காணப்படுகிறதே. உடல் மிகவும் இளைத்திருக்கிறீர்களே என்றான் கவலையுடன். தன்பால் அவன் காட்டிய சிரத்தையை உமா கவனிக்கவும் இல்லை. அப்படியா என்று கேட்டுவிட்டு அலட்சியமாக நகைத்தாள். ரங்கதுரை கூறுவது முற்றிலும் உண்மைதான் அம்மா. தாங்கள் நாளுக்கு நாள் ஏனோ இளைத்து வருகிறீர்கள். தங்கள் ஆரோக்கியத்தை வேலை மும்முரத்தில் அலட்சியப்படுத்தினால் பிறகு விபரீதமாக போனாலும் போகலாம் என்று ஒத்துப்பாடினார் வரதராஜன். இந்த ஊர், அதன் சீதோஷ்ணம் இரண்டும் உமா அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். கொஞ்ச நாட்கள் எங்கேயாவது வெளியூரில் இடமாற்றமாக 10 நாட்கள் தங்கியிருந்து விட்டு வந்தார்களானால் சௌகரியமாக இருக்கும் என்று மகன் சாதுரியமாக ஒரு யோசனையை எடுத்து வெளியே விட்டான். வரதராஜன் முகம் இதை கேட்டதும் பிரகாசமடைந்தது. மின்னல் வேகத்தில் அவர் மூளையில் ஓர் எண்ணம் கொடிவிட்டு ஓடியது. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினான் ரங்கத்துறை. நானே உமா அவர்களுக்கு எடுத்துக்கூற விரும்பினேன். அழகர் நத்தம் வந்ததிலிருந்து அவர்களுக்கு ஓய்வு ஏதும் கிடையாது. அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று பார்வையிடக்கூட பொழுது இருக்கவில்லை. ஒரு 10 நாள் பண்ணை வேலைகளை மறந்து வித்திராந்தியாக உனது அத்தை அவர்கள் கிராமத்துக்கு சென்று தங்கிவிட்டு வந்தார்களானால் என்று முடிக்காது நிறுத்தினார். ஆமாம் அப்பா, நல்ல யோசனைதான் இது. அத்தை இதை பற்றி கேள்விப்பட்டால் இன்றே புறப்பட மகிழ்ச்சியுடன் மூட்டை கட்டி விடுவார்களே. தமது பொக்ககத்து வீட்டில் அவர்களை ஒரு சில தினங்கள் விருந்தாளியாக வைத்துக் கொள்வதை அவர்கள் தமது வாழ்க்கையிலேயே கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் என்று கருதுவார்கள் என்று புகழ்ச்சியாக பேசினான் மகன். ஆமாம் அம்மா, தாங்கள் இது சமயம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகர் நத்தத்தில் இருந்தபடியே ஓய்வாக இருப்பது என்பது சாத்தியப்படாது. அதனால் அடுத்த கிராமங்கள் எதற்காவது புறப்பட்டு சென்று விட வேண்டும். முன்பின் தெரியாத எந்த இடத்திற்கும் தாங்கள் சென்று தங்கி அவதிப்படவே வேண்டாம். செண்பகவல்லியின் புக்ககம் இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. அழகர் நத்தத்தை விட 2 மடங்கு பெரிதான வளம் பொருந்திய அழகிய கிராமம். அங்கே தாங்கள் எங்கள் தங்கையுடைய வீட்டில் சென்று சௌகரியமாக தங்கிவிட்டு வரலாம். உத்தரவு கொடுத்தால் புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நொடிப்பொழுதில் செய்து விடுகிறேன் என்றார். அத்தை அவர்களின் புக்ககத்து கிராமத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீர்களானால் அதை விட்டு வர உங்களுக்கு பிறகு கொஞ்சமும் மனம் இருக்காது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென்று வயல்களும் மாஞ்சோலைகளுமாக பார்க்க பார்க்க அந்த கிராமம் கண்களுக்கு ஒரு பெரும் விருந்தாக இருக்கும். அத்தையவர்களின் வீடு ஆற்றங்கரைக்கு மிகவும் சமீபத்திலே இருக்கின்றது. காற்றோட்டம் மிகுந்த சுகமான வாசஸ்தலம். தினம் காலையில் எழுந்ததும் ஆற்றிலே சென்று மனம் குளிர ஸ்நானம் செய்யலாம். ஊருக்கு 1 மைல் அருகிலே பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம் வேறு இருக்கிறது. கஷேத்ராடனத்தில் பற்று உள்ளவர்களுக்கு நல்லதொரு பொழுதுபோக்கும் இடமாகும். அருகிலே ஒரு அழகான சிறு குன்று வேறு இருக்கிறது. அத்தையவர்கள் வீட்டு சமையல்காரன் செய்து கொடுக்கும் சித்திரான்னங்களுடன்
ஒரு நாள் பொழுதை அந்த குன்றிலே மிகவும் உல்லாசமாக கழிக்கலாம். தன்னந்தனியாக அங்கே பொழுது எப்படி போகும் என்று கவலைப்பட வேண்டாம். அத்தை அவர்களுடன் கூட துணைக்கு நானும் சில ஆட்களும் வருவோம். இங்கிருந்து நம் பண்ணையின் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டால் 3/4 மணி நேரத்தில் கிராமம் போய் சேர்ந்து விடுவோம். என்னை கேட்டால் நீங்கள் கொஞ்சமும் யோசிக்காது நாளையே புறப்பட்டாலும் நல்லதுதான் என்று மூச்சு விடாது பேசி முடித்தான் ரங்கதுரை. தந்தையும் மகனும் தனது விருப்பத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காது இவ்வாறு வெளியூர் பிரயாணம் ஒன்றுக்கு திட்டம் போடுவதை கேட்ட உமாவுக்கு சிரிப்பும் கோபமும் கலந்து வந்தன. வரதராஜன் பக்கம் திரும்பி மெல்லிய குரலில், என் ஆரோக்கியத்தை பற்றி தாங்கள் எடுத்துக்கொள்ளும் சிரத்தைக்கு மெத்த வந்தனம். ஆனால் இந்த சமயம் பண்ணையை விட்டு நான் எங்கும் போக விரும்பவில்லை. அடுத்த வாரம் நடக்கப் போகும் மீனாட்சி இல்லத்து ஆண்டு விழாவில் குழந்தைகளுக்கு பரிசளிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை செவ்வனே நடத்தி கொடுக்க ஆசையாக இருப்பதால் ஊரை விட்டு வெளியே போக தற்சமயம் எனக்கு நேரமும் இல்லை என்றாள் மிகவும் அசட்டையாக. எந்த மனிதர்களின் உறவை அவள் நாடுவதை காண வெறுத்தானோ அதே மனிதர்களுடன் உமா சென்று மேலும் மேலும் நெருக்கமாக தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதை காண ரங்கதுரையின் உள்ளம் அனலாக பற்றி எரிந்தது. சரி சரி, இதற்கு ஒரு முடிவு கட்டாவிடில் எல்லையை மீறிவிடும் என தனக்குள் எண்ணி கருவியவனாக, அதனால் என்ன, மீனாட்சி இல்லத்து பரிசளிப்பு விழா முடிந்த பிறகு இந்த வெளியூர் பிரயாணத்தை பற்றி யோசித்தால் போகிறது என்று பகட்டாக கூறினான். அன்று தந்தையும் மகனும் அவ்விடத்தை விட்டு மிகுந்த மன அதிருப்தியுடன் வெளியேறினார்கள். அன்று பிற்பகல் போஜனத்திற்கு பிறகு மிகவும் அயர்வாக உமா வெகு நேரம் தூங்கிவிட்டாள். ஜன்னல் அருகே ஏதோ பேச்சுக்குரல் கேட்டதும் நித்திரை கலைந்து திடுக்கிட்டு எழுந்தாள். மாலை பொழுது மறைந்து சூரியன் அஸ்தமித்து இருள் பரவி வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்ததும் ஆச்சரியமடைந்தவளாக படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஜன்னலை மறைத்த திரைச்சீலையை விலக்கிவிட்டு தோட்டத்தை எட்டி பார்த்தாள். கீழ்வானத்திலே லேசாக மேகத்தின் படலத்திலே மறைந்து கொண்டிருந்த 4ஆம் பிறை சந்திரனின் மங்கிய ஒளியில் ஜன்னல் அருகே படர்ந்திருந்த மல்லிகை புதர் அருகே இருவர் நிற்பது கண்களுக்கு புலனாகியது. மிகவும் தாழ்ந்த குரலில் அவர்கள் பேசிய போதிலும் உமாவுக்கு காற்று வாக்கில் அவர்களது சம்பாஷணை மிகவும் தெளிவாக கேட்கவே ஆச்சரியத்துடன் ஜன்னல் அருகே காதை வைத்து உற்று கேட்கலானாள். அப்படின்னா நேத்தை விட உடம்பு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லு என்றது ஒரு குரல். என்ன செய்வேன்னா, அந்த இடத்த விட்டு வெளியே போக கூட நமக்கு விதி இல்லாம இருக்கு. இந்த பிழப்பை விட 2 பேருக்கும் சாவு வந்து விட்டா கூட மேலுன்னு நினைக்கிறேன் என்றது பதிலுக்கு மிகவும் வருத்தத்துடன் இன்னொரு குரல். வருத்தப்படாதே, காலையில் கட்டாயம் மருந்தும் பார்லி அரிசியும் வாங்கிக்கிட்டு வந்து விடுகிறேன். யாராவது பார்க்க போறாங்க, அந்த பாவிகள் கண்ணுல பட்டு விடாதே போ என்று எச்சரித்தது முதல் குரல். மறுகணம் தோட்டத்து சருகுகள் மிதிபடும் மெல்லிய ஓசை கேட்டது. மல்லிகை புதர் அருகே நின்று கொண்டிருந்த இருவரில் ஒரு ஆசாமி செடி மறைவில் இங்கும் அங்கும் பதுங்கியபடி தோட்டத்தை விட்டு மெதுவாக வெளியேறுவதை உமா கவனித்தாள். அவளுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை. அந்த இருவர் யாராக இருக்க முடியும்? அப்படி பயந்து சாகும் அளவிற்கு என்ன ரகசியத்தை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள் என்று எண்ணி பிரமிப்பித்தபடி அவள் தோட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். மல்லிகை புதர் அருகே நின்று கொண்டிருந்த முதல் ஆசாமி சற்று நேரம் சென்றதும் மெல்ல நடந்து ஜன்னல் ஓரமாக அப்பால் சென்றது போல தோன்றவே உமா ஆவலுடன் எட்டி பார்த்தாள். அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த மின்சார விளக்கின் ஒளி அந்த ஜன்னல் வழியே தோட்டத்திற்குள் வீசிக்கொண்டிருந்ததனால் தன் அறை ஜன்னலை தாண்டி அப்பால் சென்ற அந்த ஆசாமி தோட்டக்கார சின்னமுத்துவின் மனைவி வீராயி என்பதை நன்றாக கண்டு கொண்டு விட்டாள். அப்படியானால் ரகசியமாக தோட்டத்தில் சந்தித்து பேசிய அந்த 2வது ஆசாமி யார்? ஒரு சமயம் தோட்டத்திலே விளையும் காய்கறிகளை திருட்டுத்தனமாக யாருக்கேனும் வீராயி விற்பனை செய்கிறாளோ என்னவோ? அப்படியென்றால் இதை விடக்கூடாது, விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் உமாவுக்கு சட்டென்று ஏற்பட்டது. மறுநாள் காலை தோட்டத்தை சுற்றி பார்வையிட உமா வந்த பொழுது வீராயை கண்டதும் பதட்டமாக, நேற்று தோட்டத்திலே இருட்டிலே யாரோடு நீ அப்படி ரகசியம் பேசிக் கொண்டிருந்த என்று கடுமையாக அதட்டி கேட்டுவிட்டாள். புதிதாக கீரை பயிரிட பாத்தி கொத்தி கொண்டிருந்த சின்னமுத்து எஜமானியின் முகத்திலே படிந்து நின்ற கோபத்தை கண்டதும் பயந்து நடுநடுங்கி போய்விட்டான். கொலை குற்றம் செய்தவள் போல் வீராயி எஜமானியை பார்த்து மிரண்டு விழித்தாள். அதை கண்டதும் உமாவின் சந்தேகம் வலுக்கத் தொடங்கியது. உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாது நல்ல சம்பளம், நல்ல வசதியான தங்க இடம் எல்லாம் கொடுத்து வருகிறேன். அப்படி இருந்தும் திருப்தி இல்லாது பேராசையுடன் தோட்டத்து காய்கறிகளை பறித்து திருட்டுத்தனமாக வெளியே கொடுத்து வியாபாரம் செய்து பணம் திரட்ட முயற்சி செய்கிறதை காணும் பொழுது என்று கூற முடியாது கோபத்தோடு நிறுத்தினாள். ஐயோ அம்மா, இந்த மாதிரியான வேலை செய்கிறதாக உங்களுக்கு யார் சொன்னாங்க? நான் ஒரு பாவம் அறியேனம்மா என்று வீராயி அழுது விடுகிறவள் போல அரற்றினாள்.
அப்படியானால் நேற்று நீங்க யாரையோ சந்தித்து மிகவும் ரகசியமாக பேசினாயே, அது என்ன என்பதை கூறிவிடு, பயப்படுவானேன் என மிரட்டினாள் உமா விடாப்பிடியாக. சின்னமுத்து மனைவியின் முகத்தை பார்த்து சொல்லிவிடு என்பது போல் ஜாடை செய்தான். வீராயி தொண்டையை எருமி சருபடித்து கொண்டு, அம்மா, நான் பூரா விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன், அப்பத்தான் உங்களுக்கு விளங்கும். நேற்று என்னை பார்க்க மாந்தோப்பிலிருந்து கட்டையன் பெண்ஜாதி அஞ்சலி வந்திருந்தா. அவளோட புருஷனுக்கு 2 நாளா காய்ச்சல் மும்முரமாக வீசுதாம். மருந்து வாங்க முடியாம பார்லி அரிசி கூட வாங்க முடியாதபடி தவிச்சுக்கிட்டு கிடந்தாளாம். அதுக்காகத்தான் என்கிட்ட ஓடி வந்தாம்மா என்றாள் தயக்கமாக. உமா வியப்பாக அவளை உறுத்து விழித்தாள். அவ்வளவு பயந்து கொண்டு பதுங்கி இங்கே வர காரணம்? கொலை குற்றம் செய்து விட்டவள் போல ஏன் அப்படி நடுங்கினாள் அவள் என்று பிரமிப்புடன் கேட்டாள். பண்ணை மேனேஜர் ஐயாவுக்கோ அவர் மகனுக்கோ அஞ்சலி வெளியே வந்தது தெரிஞ்சா தோலை உரிச்சிப்படுவாங்க. அம்மா, கட்டையனும் அஞ்சலியும் மாந்தோப்பு பங்களாவை விட்டு உசிர் போனாலும் வெளியே வரக்கூடாதுன்னு கடுமையான உத்தரவு அம்மா என்றாள் வீராயி. இது என்ன வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? அவர்கள் இருவரும் அப்படி என்ன கைதிகளா? நீ சொல்கிறது ஒன்றும் விளங்கவில்லையே. வெளியே வந்தால் என்ன குற்றமாம் என்று வியப்பாக கேட்டாள் உமா. மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு கையில் படிந்திருந்த மண்ணை உதறிக்கொண்டு சின்னமுத்து எஜமானி அருகே வந்தான். அம்மா, உங்களைப் போல நல்ல மனசு படைச்சவங்க எங்களுக்கு எஜமானியாக வந்தது கடவுள் அருள்தான். அம்மா, எங்க மனைக்குறைகளை உங்ககிட்ட தாராளமா பயமில்லாம சொல்லலாம்னு நம்பிக்கை ஏற்படுகிறது. கட்டையனை நீங்க சீக்கிரமா மாந்தோப்பு வேலையிலிருந்து நீக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவனுக்கு வேற வேலை கூட வேணாம். கையில ஏதாச்சும் காசு கொடுத்து அனுப்பினா அவனும் அவன் பெண்ஜாதியும் சந்தோஷமா உங்களை மனசார வாழ்த்திக்கிட்டு அவங்க கிராமத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க என்றான். ஏன், கட்டையனுக்கு தன் வேலையில் என்ன குறை? சம்பளம் போதவில்லையா? வேலை கஷ்டமாக இருக்கிறதா என்று உமா வினவினாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. நீடிச்சு அந்த பங்களாவில் வேலை செய்தால் அவனுக்கு நிச்சயமாக சீக்கிரம் பைத்தியம் பிடித்துவிடும் என்றான் சின்னமுத்து. அந்த பங்களாவிலே ஏதோ ஒரு பெரிய பேய் வாசம் செய்கிறதாம் அம்மா. அதுல போய் தங்கி வாழ்ந்தவங்க யாரும் உருப்பட்டதில்லை அம்மா. கட்டையன் பெண்ஜாதிக்கு தூக்கமே கிடையாது. ராவிலே ஒரு இடத்துல படுத்தா அந்த இடத்திலேயே மனுஷங்க இருக்க முடியாதாம். திடீர்னு தூக்கி போடுமாம். ஏதோ ஒன்று வந்து காத்து போல தலைமுடியை பிடிச்சு அலாக்காக தூக்கி வந்து வாசல்ல போட்டுடுதாம். ஆச்சு, அவங்களும் அந்த பங்களாவில் குறைஞ்சது 25 வருஷம் போல இருந்து விட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பேய்க்கு பயந்து வாழறதுன்னா யாரால் அம்மா முடியும்? இதனாலேயே கட்டையனுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்து விடுது என்றாள் வீராயி. பேய்க்கும் கட்டையன் பங்களாவை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற தடை உத்தரவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் ஆச்சரியத்துடன் உமா. மாந்தோப்பு பங்களாவை பற்றி தோட்டக்கார தம்பதிகள் கூறியதை கேட்க அவளுக்கு வேடிக்கையாகத்தான் இருந்தது. மனைவி இதற்கு பதில் அளிக்கும் முன் சின்னமுத்து குறுக்கிட்டான். ஆரம்பத்துல கட்டையன் எங்களோடு தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருந்தான் அம்மா. சில சமயம் எஜமானி அம்மாவுக்கு அவன் வண்டி ஓட்டி கொண்டு போவான். மற்ற வேலைக்கு தோட்டத்துல என்னோடு கூட வேலை செய்வான். அவள் பெஞ்சாதி ஒரு விதத்துல என் பெஞ்சாதிக்கு உறவு பொண்ணு. அதனால நாங்கள் 4 பேரும் ஒன்றாக தோட்டத்து வேலையில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சமயம் கட்டையனை மேனேஜர் ஐயா இந்த தோட்டத்து வேலையிலிருந்து மாற்றி மாந்தோப்பு பங்களா தோட்டத்துக்கு வேலைக்கு அமர்த்தினார். அதுக்கு அப்பால் அங்கேயே அவனை நிரந்தரமாக பெஞ்சாதியோட வேலை செய்யும்படி உத்தரவு போட்டு விட்டாங்க. மாந்தோப்பு பங்களாவுக்கு போனதும் ஒரே மாதத்தில் கட்டையன் ரொம்ப மாறி போய்விட்டானுங்க. ஏதோ காற்று தோஷத்தில் அவன் மூளையே கலங்கி போயிடுச்சு. திடீர்னு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவனுக்கு பைத்தியமே பிடிச்சு போயிடுது. காற்று மூச்சுன்னு கத்திக்கிட்டு தோட்டத்தை சுற்றி ஓடுவான். கையில் கிடைச்ச பொருளை உடைச்சி நாசப்படுத்துவான். எத்தனையோ வாட்டி அஞ்சலை மேனேஜர் ஐயா கிட்ட இதை பற்றி முறையிட்டு கொண்டாங்க. ஆனால் அவர் ஒரே பிடிவாதமாக கட்டையன் அந்த வேலையை விட்டு அப்பால் போகக்கூடாதுன்னு கடும் உத்தரவு போட்டு விட்டார். பங்களாவை விட்டு புருஷனோ பெஞ்சாதியோ வெளியே தலையை காட்டக்கூடாதுன்னு மேனேஜர் ஐயா உத்தரவு. அப்படி வெளியே வந்தது தெரிஞ்சா மேனேஜர் தயவு பார்க்காது தோலை பிச்சு எடுத்து விடுவார். நான் மட்டும் கட்டையனாக இருந்தா இந்த மேனேஜர் ஐயாவுக்கு ஒரு கும்பிடு போட்டு விட்டு எப்போவோ வேலையை விட்டு போயிருப்பேன். ஆனால் கட்டையன் ஏனோ அவர் பெயரை கேட்டால் கூட பயப்பட்டு சாவறான். அவர் மூஞ்சியை கூட நிமிர்ந்து பார்க்க பயப்படுறான். நீங்களே சொல்லுங்கம்மா, கட்டையன் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பேய்க்கும் பிசாசுக்கும் பயந்துக்கிட்டு சதா அந்த வீட்டில் எத்தனை நாள் ஒரு மனுஷன் வாழ முடியும் என்று கடகடவென்று பேசிவிட்டு பெருமூச்சு விட்டான். அப்படியா? நீ சொல்வதையெல்லாம் கேட்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்த போதிலும் மேனேஜர் ஐயா பிடிவாதமாக கட்டையனை அந்த பங்களாவில் கைதி போல் இருத்தி வைத்திருக்கும் காரணம்தான் புரியாத புதிராக இருக்கிறது. கேட்க வேடிக்கையாகவும் இருக்கிறது என்றாள் உமா.
ஏன் அவனுக்கு இந்த விதமான தண்டனைன்னு எங்க ஒருத்தருக்குமே விளங்கலாமா? இதை பத்தி நீங்க தான் தீர விசாரிச்சு கட்டையனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டான் சின்னமுத்து. அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு உமா மாளிகைக்குள் திரும்பிச் சென்றாள். அன்று இரவு இதை பற்றி அவள் வெகுவாக சிந்தித்த வண்ணம் உறக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். மேனேஜர் வரதராஜன் கட்டையின் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்வதில் ஏதோ மர்மம் இருப்பதாக அவளுக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கியது. அனுபவமும் சாதுரியமும் புத்திசாலித்தனமும் மிகுந்த மேனேஜர் அனாவசியமாக ஒரு வேலைக்காரன் மீது வன்மம் காட்ட மாட்டார். அதற்கு முக்கியமாக ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அவளது ஊகம் தெளிவாக எடுத்துக்காட்டவே அதை பற்றி ஆராய்வது என்ற தீர்மானத்தை உடனே மேற்கொண்டாள். கட்டையின் மீது மேனேஜர் காட்டும் துவேஷத்திற்கும் பண்ணை வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதாக அவளது உள்ளுணர்வு கூறவே உமா மறுநாளே சென்று மாந்தோப்பில் கட்டையனை கண்டு விசாரிப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். அதற்கு பின்னர்தான் அவளுக்கு அன்று இரவு உறக்கம் வந்தது. பகல் போஜனத்திற்கு பிறகு வரதராஜன் தங்கள் வீட்டின் முற்பகுதியை அலங்கரித்துக் கொண்டிருந்த அழகிய ஊஞ்சல் பலகை மீது வந்து அமர்ந்து கொண்டார். அண்ணன் அருகில் நின்று உபச்சாரம் செய்து கொண்டிருந்த செண்பகவல்லி தன் தமையன் அன்று மிகவும் உற்சாக குறைவாக இருப்பதை கண்டாள். ஏற்கனவே வயோதிகத்தில் நலிந்து விட்டிருந்த அவரது முகம் அன்று மிகவும் வாட்டமாக காணப்பட்டது. வெள்ளித்தட்டில் துளிர் வெற்றிலையும் வாசனை பாக்கையும் நிரப்பிக் கொண்டு வந்து அவர் அருகே வைத்துவிட்டு ஊஞ்சல் சங்கிலியை பிடித்துக்கொண்டு சகோதரி நின்றாள். தமையின் தலையை குனிந்தபடி சிந்தனையே உருவாக வீற்றிருப்பதை காண அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. அண்ணா, உங்கள் உடம்பிற்கு என்ன என்று தங்கை மிகவும் பரிவுடன் கேட்டாள். வெற்றிலை மீது படிந்திருந்த நீர் துளிகளை மிக்க கவனமாக தனது மேல் துண்டினால் துடைத்து கொண்டிருந்த வரதராஜன் தலையை நிமிர்த்தி பார்த்தார். உடம்பிற்கு ஒரு கேடுமில்லை, உள்ளத்தில்தான் எல்லா கேடும் வந்து சேர்ந்திருக்கிறது என்றார் வெறுப்பாக. ஓரளவுக்கு அவருடைய மனவேதனையின் கருத்தை செண்பகம் புரிந்து கொண்ட போதிலும் விடாப்பிடியாக மர்மமாக பேசினால் புரியவில்லையே அண்ணா. உங்கள் மனதை வாட்டும் வேதனையை என்னிடம் சொல்லக்கூடாதா என்று தேன் போன்ற குரலில் மிகவும் அன்பாக கேட்டாள். வரதராஜன் பதிலுக்கு தன் தங்கையின் முகத்தை அர்த்த பாவத்துடன் உற்று பார்த்தார். எல்லாம் உனக்கு தெரிந்த விஷயம்தான் செண்பகம். அதை திருப்பி திருப்பி பேசவும் கசப்பாக இருக்கிறது. ரங்கதுரையிடமிருந்து நாம் எதிர்பார்த்த பயனை பற்றியும் அவன் தற்சமயம் நடந்து கொள்ளும் முறையை பற்றியும் எண்ணும்போது என் நெஞ்சம் ஆத்திரத்தில் கொதிக்கின்றது. அவனது வருங்கால சேமத்திற்காக நீயும் எவ்வளவோ தியாகங்கள் செய்திருக்கிறாய் இல்லையா? யோசித்துப்பார். நீயும் நானும் அவனுக்காக இது நாள் வரை பட்ட பாடெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக வல்லவா வீணாகி கொண்டு வருகிறது. போனால் போகிறான் என்று இதுவரை நானும் பெருத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் சமீப காலமாக அவன் நடந்து கொள்ளும் முறை என் பொறுமை எல்லாவற்றையும் சோதித்து விட்டது என்றார் மிகவும் வெறுப்பாக. செண்பகம் பதில் பேசாது மௌனமாக தரையை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். வரதராஜன் தொடர்ந்து தமது மனத்தாங்களை பற்றி பேசலுற்றார். பணத்தை தண்ணி போல் வாரி செலவு செய்கிறான். துஷ்டர்கள் சகவாசமும் துர்ப்பழக்கங்களும் மிகவும் அதிகமாகிவிட்டன. தலைக்கு மிஞ்சிய பிள்ளையாகிவிட்டதனால் என்னால் அடக்கி ஆளவும் முடியவில்லை. கண்டிப்பாக பேசக்கூட அச்சமாக இருக்கிறது. ரங்கதுரை இப்படியே தான் தோன்றியாக போய்க் கொண்டிருந்தால் சில நாட்களில் நீயும் நானும் அழகர் நத்தம் தெருவிலே பிச்சை எடுத்து சாப்பிடும் கதிக்கு வந்துவிடுவோம் செண்பகம் என்றார் மிகவும் கோபத்துடன். காலாகாலத்தில் ஒரு கால் கட்டு போட்டுவிட்டால் சரியாகிவிடும் அண்ணா. வாலிப வயசு, அப்படித்தான் எல்லோரும் இருப்பார்கள் என்றாள் செண்பகம் பரிந்து கொண்டு. வரதராஜன் பதிலுக்கு சூழ் கொட்டினார். ரங்கதுரை விஷயம் இப்படி இருக்கிறதென்றால் அந்த பண்ணையார் மகள் சங்கதியோ அதற்கு மேல் இருக்கிறது. தகப்பன் சொத்து முழுவதையும் தான் ஒருத்தியே ஆள பிறந்திருக்கிறோம் என்று கர்வம் அந்த பெண்ணின் தலையை ஒரேடியாக திருப்பி விட்டிருக்கிறது. என் வயதிற்கோ பதவிக்கோ அந்த பெண் மதிப்பு கொடுப்பதில்லை. பண்ணை மேனேஜர் என்ற பதவியில் அந்த ஏகாம்பரத்தை என் கைப்பொம்மையாக ஆட்டி வைத்த காலம் போய் இந்த சின்னஞ்சிறு குட்டியிடம் அடிமையாக கை கட்டி வாழ நேர்ந்ததே என்பதை நினைக்கும்போது என் நெஞ்சு குமுறுகிறது என்று கோபத்துடன் சற்று உரத்த குரலில் பேசினார். செண்பகவல்லி தன் கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டாள். பால் போன்ற அவளது முகம் ஒரு கணம் குப்பென்று சிவந்து போயிற்று. நீங்கள் சொல்வதை கேட்டால் இந்த பெண் அவள் தாயாருக்கு மேல் பலே கர்வியாக இருப்பாள் போல இருக்கிறதே என்று கேட்டாள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்கிறது. இவளை சொல்லி குற்றமில்லை. அந்த பாவி ஏகாம்பரம் கடைசியில் என்னை மோசம் செய்துவிட்டு போய்விட்டான். அதை பற்றி பேசும்போது என் உடல் எல்லாம் மணலாக பற்றி எறிகிறது. அதற்கு இப்பொழுது நேரம் இல்லை என்றார் ஆத்திரத்துடன். செண்பகம் பதில் கூறாது வெள்ளித்தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே போக ஆயத்தமானாள். அது சமயம் யாரோ வாயில் கதவை மெல்ல உள்ளே தள்ளி திறக்க முயற்சிப்பதை கண்ணுற்ற வரதராஜன் தாம் மேலே கூற வந்ததை சட்டென்று நிறுத்தி கொண்டார்.
பண்ணை வேலையாள் பங்காருசாமி அடக்க ஒடுக்கமாக உள்ளே நுழைந்து சுவர் ஓரமாக பயபக்தியுடன் வந்து நின்றான். மேனேஜர் ஐயாவை கண்டதும் பெரிய கும்பிடு போட்டுவிட்டு மேல் துண்டை எடுத்து இடை மீது கட்டி கொண்டான். என்ன சமாச்சாரம் என்று அதட்டலாக கேட்கும் பாவனையில் தமது புருவங்களை உயரத் தூக்கி மேனேஜர் அவனை முறைத்து பார்த்தார். பண்ணையம்மா உங்களை கையோட உடனே கூட்டி வரச் சொன்னாங்க என்று திணறினான் பங்காருசாமி. கையோடு கூட்டி வரச் சொன்னாங்களா? அப்படி என்ன அவசரம் என்று வியப்பாக கேட்டார் வரதராஜன். உள்ளே போக திரும்பிய செண்பகம் அவன் வாயை பார்த்து கொண்டு ஆவலாக நின்று விட்டாள். பங்காருசாமி அசட்டு சிரிப்புடன் தன் தலையை சொரிந்து கொண்டான். அது என்னவோ தெரியாதுங்க, அம்மா தங்களை உடனே புறப்பட்டு வரும்படி சொல்ல சொன்னாங்க என்றான். சற்று யோசனைக்கு பின், சரி நீ போ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருகிறேன் என்று அவனுக்கு விடை கொடுத்துவிட்டு வரதராஜன் சகோதரி அருகில் வந்தார். நான் சொன்னதை நீ நம்பாவிட்டாலும் இப்போதாவது புரிந்து கொண்டாயா? இந்த பெண்ணுக்கு எத்தனை ஆணவம்! என் வயசு என்ன, என் கௌரவம் என்ன? பண்ணையில் பணிபுரிகிறேன் என்பதால் இவளது அடிமையா நான்? எதற்காக, ஏன் என்று ஒரு கடிதத்தில் விவரமாக எழுதி கொடுத்து அனுப்பாது இந்த பதைக்கும் வெயிலில் ஓடிவா என்று உத்தரவிட்டிருக்கும் அகங்காரத்தை பார் என்று கோபத்துடன் கூறிவிட்டு முன்னும் பின்னும் ஹாலில் உலாவினார். அம்மாவுக்கு இருந்த அத்தனை கர்வமும் மகளிடம் குடிகொண்டிருக்கிறதே என்று இகழ்ச்சியாக சொன்ன செண்பகம் தன் முத்து பொருட்கள் ஒளிவீச சிரித்தாள். தாயை போன்ற அகங்காரியாக இருந்தால் தாய் அடைந்த கதியைத்தான் மகளும் அடைய நேரிடும் என்று ஆத்திரமாக கூறிய வரதராஜன் ஆணியில் மாட்டியிருந்த தமது மேல் சட்டையையும் அங்கவஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அவரது வரவிற்காக மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டு நின்ற உமா மேனேஜரை கண்டதும் பணிவாக வரவேற்று ஆசனத்தில் அமரும்படி உபசரித்துவிட்டு தானும் அவர் எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளது தோற்றம், அவளிடம் காணப்பட்ட ஓர் அமைதியின்மை அனைத்தும் அவள் ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேசப்போகிறாள் என்பதை வரதராஜனுக்கு முன்கூட்டியே எச்சரித்தன. சுற்றும் முற்றும் கவனித்துவிட்டு உமா தனது தொண்டையை இருமி சரிபடுத்தி கொண்டாள். தனது துணிவு முழுவதையும் ஒருங்கே திரட்டி கொண்டு மிகவும் அமைதி நிறைந்த குரலில், நமது மாந்தோப்பு பங்களாவை காத்து வரும் கட்டையன் மிகவும் வியாதியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவனுக்கு வயதும் அதிகமாகிவிட்டது. அடிக்கடி வியாதியாக படுத்து விடுகிறான். அதனால் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் இம்மாதத்துடன் உபகார சம்பளம் கொடுத்து அனுப்பிவிடுவது நலம் என்று நினைக்கிறேன் என்றாள். வரதராஜன் தமக்குள் எழுந்த சினத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டார். தாங்கள் மிகவும் அவசரமாக உடனே வரும்படி அழைத்ததை கேட்டதும் நான் ஏதோ முக்கியமான விஷயம் என்று பதறிக்கொண்டு ஓடி வந்தேன் என்று இழுத்தாற்போர் கூறிவிட்டு கபடமாக சிரித்தார். உமா நிமிர்ந்து அவரை நேருக்கு நேர் மிக்க துணிவாக பார்த்தாள். மிகவும் முக்கியமான விஷயமாதலால் தான் உங்களை உடனே கையோடு வரவழைத்தேன். கட்டையன் நாளுக்கு நாள் இழைத்து துரும்பாக்கி கொண்டு வருகிறானாம். அவன் செய்து வரும் இந்த வேலை அவனது மனதிற்கும் உடலுக்கும் ஒத்து வரவில்லை என்றும் அறிகிறேன். மாந்தோப்பு பங்களாவை விட்டு வெளியேறினால்தான் தன் உடல்நிலை குணமாகும் என்று அவன் நம்புகிறான். அதனால் அவனை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் தக்க வைத்தியம் செய்து குணப்படுத்தவும் தாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். நமது பண்ணையில் வேலை செய்யும் எந்த தொழிலாளியும் தன்னை எஜமானி நன்றாக பராமரிக்கவில்லை என்று எண்ணக்கூடாது. அதனால் என்று முடிக்காது நிறுத்தினாள். கட்டுக்கடங்காது எழுந்த கோபத்தில் வரதராஜனின் உதடுகள் துடித்தன. கட்டையனுக்கு எந்தவிதமான குறையும் கிடையாதம்மா. நீங்கள் கேள்விப்பட்ட சங்கதி அனைத்தும் வீண் கதைகள். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பண்ணையில் வேலை செய்யும் எல்லா ஆட்களும் மொத்தத்தில் திருப்தியற்றவர்கள். கொடுக்கிறவர்களை கண்டால்தான் இந்த ஆட்கள் தங்கள் வாளை ஆட்டுவார்கள். ஒவ்வொருவருக்கும் நாம் குறைவில்லாது வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கிறோம். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு தனிப்பட வேறு பரிசுகள் பல வழங்குகிறோம். இவ்வளவு பெற்றுக்கொண்டும் இவர்கள் நன்றியோ ஒருவருக்காவது திருப்தியோ இருப்பதில்லை. இன்னமும் கொஞ்சம் கூட சம்பளம் கேட்கலாம் என்ற கெட்ட எண்ணத்துடன் அடிக்கடி இவர்கள் இப்படி பொய்யாக ஏதாவது குறைகள் கூறிக்கொண்டு திரிவார்கள். கட்டையின் சுபாவத்தில் மகா சோம்பேறி. வேலை செய்யாது மாத சம்பளத்தை மட்டும் வாங்கி கொண்டு சுகமாக தெரிந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் அதிக வேலை கொடுக்கப்பட்டு விட்டால் வியாதி என்று வேஷம் போடுகிறான். அவ்வளவுதான். அவன் விஷயத்தில் தாங்கள் இறக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கடுமையாக சொன்னார் மேனேஜர். அப்படியென்றால் இஷ்டப்படாத வேலையாட்களை நாம் இங்கே வைத்து பராமரிக்க முயற்சிப்பது தவறு அல்லவா? வேலை செய்ய இஷ்டமில்லாவிட்டால் கட்டையன் நமது பண்ணையிலிருந்து நின்றுவிட வேண்டியவன். அவனை நிர்பந்தித்து மாந்தோப்பை கவனித்துக் கொள்ள நாம் வற்புறுத்துவது அனாவசியம் அல்லவா என்று துணிவுடன் கேட்டாள் உமா. வரதராஜன் பதிலுக்கு தொண்டையை கனைத்துக் கொண்டார். கட்டையன் மீது தாங்கள் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதுதான் இதற்கு எனது பதில். அவனை உடனே வேலையிலிருந்து நீக்கிவிட முடியாது என்பதையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று பதிலளித்த வரதராஜன்
தமது அங்கவஸ்திரத்தை மெல்ல ஒரு முறை தடவிக்கொண்டார். ஏனோ என்று உமா விடாப்பிடியாக கேட்டது அவரது சினத்தை கிளறிவிட்டது. தாங்கள் இவ்வாறு வற்புறுத்தி கேட்பதனால் நான் மனம் விட்டு பேச விரும்புகிறேன். இந்த பண்ணையில் மேனேஜர் என்ற பதவியில் நான் பல வருஷங்களாக ஊழியம் புரிந்து வருகிறேன். திரு ஏகாம்பரம் அவர்களுக்கு நான் அந்தரங்க காரியதரிசியாகவும் வேலை பார்த்து வந்திருக்கிறேன். ஆனால் பண்ணையாரை பற்றிய அந்தரங்கங்களை அறிய நான் முயன்றதே இல்லை. அவரது வாழ்க்கையில் பிறர் கண்ணுக்கும் காதுகளுக்கும் எட்டாது மூடி வைக்க வேண்டிய சில ரகசியங்கள் இருந்திருக்கின்றன. அவை யாது என்று என்னை கேட்காதீர்கள். அவை என்ன என்று யாருக்குமே தெரியாது. அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரிடம் அவருக்கு என்றுமே பயம் உண்டு. அவர்களைக் கண்டு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று மட்டும் நான் அறிவேன். இந்த கட்டையன் தங்கள் தந்தையைக் கண்டு மிகவும் அஞ்சினான். தங்கள் தந்தை இவனைக் கண்டு ஏனோ அஞ்சி வாழ்ந்தார். உங்களுக்கு இதை கேட்டால் அதிசயமாக இருக்கலாம். ஆனால் இது உண்மை. உங்கள் தந்தைக்கும் அவரிடம் பணிபுரிந்து வந்த வேலைக்காரனுக்கும் இடையே என்ன ரகசியம் இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இருவரிடையே ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கிறது. அதன் பயனாக கட்டையன் தன் காலம் முழுவதும் மாந்தோப்பு பங்களாவில் வேலை பார்க்க வேண்டும் என்று பண்ணையார் உத்தரவிட்டிருந்தார் என்றார் வரதராஜன். அவர் முடிக்கும் முன் பொறுமையற்ற உமா குறுக்கிட்டாள். தாங்கள் கூறுவதற்கும் நான் கேள்விப்பட்டதற்கும் அதிகம் வித்தியாசம் இருக்கிறது. கட்டையன் என் தந்தையிடம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பயந்து கொண்டு வாழ்ந்தான் என்கிறீர்கள். ஆனால் கட்டையன் தற்சமயம் தங்களிடம் மிகவும் அஞ்சி வாழ்வதாக அல்லவா தெரிகிறது. தங்களிடம் அவனுக்கு ஏன் பயம்? வெளியே செல்லக்கூட உரிமையின்றி அவனை சதா மாந்தோப்பு பங்களாவிலேயே வாழ வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்களாமே, அது ஏன்? அவன் தங்களுடைய கைதி அல்லவே என்று கோபமாக கேட்டாள். வரதராஜனின் முகம் சிவந்து போயிற்று. நரைத்த மீசை துடித்தது. தவறான செய்திகள் பலவற்றை கேட்டுவிட்டு தாங்கள் என்னிடம் தாறுமாறாக கேள்விகள் கேட்டு மனதிற்கு சஞ்சலம் கொடுக்கிறீர்கள். இந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டவன் அல்ல. இவை எனது உத்தியோகத்திற்கு சம்பந்தமற்றவை. உங்கள் தந்தை மரணமடைவதற்கு சில தினங்களுக்கு முன்பு கட்டையன் விஷயமாக ஓர் அந்தரங்கத்தை என்னிடம் எடுத்து கோரினார். அதன் காரணமாக நான் கட்டையனிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்ள நிர்பந்திக்கப்பட்டேன். மாந்தோப்பை விட்டு அவன் வெளியே நடமாடக்கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டதற்கும் ஒரு காரணம் உள்ளது. உங்கள் குடும்பத்தை பற்றிய மிகவும் பயங்கரமான ஒரு ரகசியத்தை கட்டையன் அறிவான். ஆனால் அவன் ஒரு பெரிய தவறு செய்திருப்பதனால் பண்ணையாரிடம் என்றுமே அவனுக்கு பயம். அவனை வெளியே விட்டால் பண்ணையின் அந்தரங்கம் அம்பலமாகிவிடும் என்ற நோக்கத்துடன் அவனை மாந்தோப்பிலே இருத்தி வைக்கும்படி பண்ணையார் என்னை கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வளவுதான். சுருக்கமாக கூற வேண்டுமானால், எங்கே தன்னை கொன்று விடுவானோ என்று அஞ்சி ஓடுகிற சர்ப்பத்தைப் போலவும், எங்கே அந்த சர்ப்பம் தன்னை தீண்டி விடுமோ என அஞ்சி ஓடுகிற மனிதனைப் போலவும் பண்ணையார் கட்டையின் தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. பண்ணையாருக்கு கட்டையனை பற்றி தெரிந்திருந்த அந்த விஷயம் எனக்கு தெரியும் என்பதை அறிந்துள்ள கட்டையனுக்கு என்னை கண்டால் பயம் ஏற்படுவது இயற்கையே. ஆனால் எனக்கு அவனை கண்டு பண்ணையார் போல் எவ்விதமான பயமும் இல்லை. ஆதலால் அவனை சுலபமாக அடக்கி ஆள முடிகிறது. ஆகவே அம்மா, தாங்கள் கட்டையன் பொருட்டு கிஞ்சித்தும் இரக்கம் காட்டி மனம் கசிந்து உருகத் தேவையே இல்லை. அவனுக்கு இரக்கம் காட்டினீர்களானால் பிறகு நீங்கள் வருந்த நேரிடும் என்பதை மட்டும் எச்சரிக்க விரும்புகிறேன் என்று படபடவென்று பேசி தள்ளினார். வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த உமா பெருமூச்செறிந்தாள். என் தந்தை கடைசி காலத்தில் தங்களிடம் வெளியிட்ட அந்த அந்தரங்கத்தை நான் அறியலாமா? அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா என்று கேட்டாள். வரதராஜன் தமது அங்கவஸ்திரத்தை கழுத்திலிருந்து எடுத்து உதறிவிட்டு மீண்டும் அணிந்து கொண்டு எழுந்தார். அந்த ரகசியத்தை யாரிடமும் நான் வெளியிடக்கூடாது என்று பண்ணையார் என்னிடம் சத்திய வாக்கு வாங்கி கொண்டிருப்பதால் நான் அதை உங்களிடம் கூற முடியாத நிலையில் இருக்கிறேன். மேலும் அவைகளை அறிந்து கொள்வதனால் தங்களுக்கு எந்தவிதமான பயனும் ஏற்பட போவதில்லை. தாங்கள் இன்று அவசரமாக என்னை காண விரும்பிய விஷயம் வேறு ஏதேனும் இருந்தால் என்று நிறுத்தினார். அகந்தையாகவும் தன் தந்தையை பற்றிய ஒரு பெரும் ரகசியம் தனக்கு தெரியும் என்ற இருமாப்பு தொனிக்கவும் அவர் பேசி முடித்ததைக் கண்ட உமாவுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. எனினும் வேறு ஏதும் இல்லை, இவ்வளவுதான். தங்களை பிறகு நான் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு கை குவித்து நமஸ்கரித்து விட்டு விற்றென்று உள்ளே சென்று விட்டாள். ஏற்கனவே மனம் வெகுண்டு போயிருந்த வரதராஜன் அவள் தன்னை துச்சமாக நடத்தும் முறையை உணர்ந்து கொஞ்சம் குமுறினார். கால் செருப்பை மாட்டிக்கொண்டு ஜரிகை அங்கவஸ்திரத்தை இரு கைகளாலும் ஆத்திரமாய் பிடித்து கொண்டு கம்பீரமாக அவர் வெளியே வந்து தமது வண்டியிலே ஏறிக்கொண்டார். வெளிப்பார்வைக்கு அமைதியாக காணப்பட்ட அந்த கிழவர் உள்ளத்தில் வெடித்து எரியும் எரிமலை போல் துவேஷம் பொங்கி குமுறி கொண்டிருந்தது. உண்மையே
வரதராஜன் கூறிய பழைய விஷயங்களை கேட்டு உமாவின் மனக்குழப்பம் முன்னைவிட பன்மடங்காக அதிகரித்து போய்விடவே அவள் தாமதம் செய்யாது அன்று சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் தருவாயில் தங்கள் வீட்டு காரில் மாந்தோப்பு பங்களாவிற்கு பிரயாணமானாள். இரவு முழுவதும் தூங்காது பிதற்றிக் கொண்டிருந்த கட்டையன் அஞ்சலி கொடுத்த கஞ்சியையும் மருந்தையும் சாப்பிட்டுவிட்டு அப்பொழுதுதான் கயிற்றுக்கட்டிலின் மீது சாய்ந்தான். வெட்டி சாய்த்த மரம்போல் அசையாது அவன் கிடந்த தோற்றத்தையும் மெல்லியதாக அவன் எழுப்பிய குரட்டையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் நின்ற அஞ்சலை வெளியே நல்லான் மிகவும் ஆக்ரோஷமாக குறைப்பதை கேட்டு பதட்டமாக வாயில் பக்கம் ஓடி வந்தாள். சூரியன் மறைந்து இருள் பரவி நிற்கும் அந்த வேளையில் தங்கள் எஜமானி அம்மாள் காரிலிருந்து இறங்குவதைக் கண்டதும் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். வாங்கம்மா வாங்க என்று பணிவுடன் உபசரித்து வரவேற்றுவிட்டு சங்கிலியை இழுத்து கொண்டு பாய தயாராக நின்ற நல்லானை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினாள். அஞ்சலி பயபக்தியுடன் துடைத்து எடுத்து போட்ட ஆசனத்தின் மீது உமா உட்கார்ந்து கொண்டாள். சுற்றி வளைத்து ஊர்க்கதைகளை பேசி பொழுதை அவள் வீணாக்க விரும்பவில்லை. எனவே எவ்வித பூர்வ பிடிகையுமின்றி வந்த விஷயத்தை பற்றி பேசினாள். அஞ்சலை, உன் புருஷன் உடம்பிற்கு எப்படி இருக்கிறது? உடம்பு சுகமில்லை என்று கேள்விப்பட்டேன், பார்த்து போக வந்தேன். கட்டையனை பற்றி சில விஷயங்கள் நான் முன்னதாகவே கேள்விப்பட்டேன். அதனால் அவைகளையெல்லாம் தீர விசாரித்து அறிந்து கொண்டு போக வந்திருக்கிறேன். ஆமாம், கட்டையனுக்கு உண்மையில் என்ன உடம்புக்கு? அடிக்கடி ஜுரம் வந்து பித்தம் பிடித்தவன் போல் பேசுகிறானாம். உங்கள் இருவருக்கும் இந்த பங்களாவில் வேலை செய்ய இஷ்டமில்லை என்றும் கேள்விப்பட்டேன். அஞ்சலை, நான் இங்கே உனது எஜமானி என்ற தோரணையில் வந்திருக்கவில்லை. உன்னுடைய கஷ்டங்களை நேரில் கேட்டு தெரிந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே வந்திருக்கிறேன். அதனால் நீ கொஞ்சமும் பயப்படாது, என்னிடம் மனம் விட்டு உங்கள் இருவரின் கஷ்டங்களை தாராளமாக சொல்லலாம். என்னை உன் எஜமானி என்று நினைக்காதே, உன் சகோதரி என்று பாவித்துக்கொள் என்றாள். பண்ணையில் பலகாலம் ஊழியம் புரிந்து வயோதிகத்தின் வாயிலை அடைந்து விட்டிருந்த அஞ்சலை அதனால் பரியந்தம் எஜமானர் என்ற ஸ்தானத்திலிருந்த யாரிடமும் அப்படிப்பட்ட கருணைமிக்க வார்த்தைகளை கேட்டதே இல்லை. எஜமானி என்ற ஸ்தானத்தில் வந்திருந்த பண்ணையார் புத்திரி இவ்வளவு இரக்கமாகவும் அன்போடும் பேசக்கூடும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. கண்களில் பெருகி வந்த கண்ணீரை துடைத்து கொண்ட அஞ்சலை நடுங்கும் கரங்களால் கை குவித்து உமாவை வணங்கினாள். அம்மா, உங்களை கண்டதும் எங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடுச்சுன்னு அன்னைக்கே நினச்சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டதும் மனசில் நம்பிக்கையும் தெம்பும் ஏற்பட்டுடுச்சு. உண்மைதான் அம்மா. இங்கே நீடிச்சு வேலை பார்க்க எனக்கும் என் புருஷனுக்கும் கொஞ்சமும் பிரியமில்லைதான் என்றாள். அதற்கு காரணம் என்று உமா சட்டென மேலே கேட்டாள். கிழவி சற்று தயங்கினாள். இங்கும் அங்கும் பீதியுடன் சுற்று பார்த்துவிட்டு மெல்லிய குரலில், அது ஒரு பெரிய கதையம்மா, முதல்ல பிடிச்சு சொன்னால்தான் புரியும் என்றாள். எனக்கு அவசரமில்லை, நீ நிதானமாக எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்தே சொல், கேட்கிறேன் என்று ஆவலுடன் கூறிய உமா அவளை உற்சாகப்படுத்தினாள். அஞ்சலி சிறிது நேரம் தயக்கமாக நின்றாள். பிறகு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு ஆரம்பித்தாள். இங்கே முதல் நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை தேடி கொண்டு வந்தோம் அம்மா. அப்போ பண்ணையில் தோட்டத்துக்கு இன்னொரு ஆள் தேவையாக இருந்துச்சு. சின்னமுத்து பெஞ்சாதி வீராயி எனக்கு ஒரு வகையில் உறவுக்கார பொண்ணு. அவங்க சிபாரிசு மேலே எங்களுக்கு பண்ணை தோட்டத்தில் வேலை கிடைச்சிது. அப்போ என்று அவள் மிகவும் நிதானமாக பூர்வ பீடிகையுடன் கதையை மேலே சொல்லி கொண்டு போகும்போது, அஞ்சலை என்று அதட்டி அழைக்கும் குரல் உள்ளிருந்து மிகவும் கடுமையாக கேட்டது. முக்கியமானதொரு ரகசியத்தை அறிய போகிறோம் என்ற ஆவலுடன் மூச்சு விடவும் அஞ்சி கருத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த உமா திடுக்கிட்டு மெய் பதறிப்போனாள். எங்கே போய்விட்ட என்று ஆத்திரத்துடன் உள்ளிருந்து ஒரு மனிதன் கூவும் குரல் கேட்டதும் அதிர்ச்சி உற்று எழுந்து நின்றாள். பயப்படாதீங்க அம்மா, தூங்கிக்கிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார் போலிருக்கு. இன்னைக்கு இந்த சமயம் மன்னிச்சுக்கோங்க, மறுபடியும் இன்னொரு சமயம் எல்லாத்தையும் பூராவும் சொல்றேன். நான் இதை பற்றி பேசுகிறது என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்னை உசுரோட வைக்க மாட்டார் என்றாள் அஞ்சலை கலவரத்துடன். அஞ்சலே அஞ்சலே என்று உள்ளிருந்து கட்டையன் தொடர்ந்து கத்தவே வேறு வழியின்றி அந்த கிழவி உள்ளே ஓடினாள். பின் தொடர்ந்து அவன் படுத்திருந்த அறை வாயில் வரை சென்ற உமா உள்ளே எட்டி பார்த்தாள். கட்டையன் விடவிடென்று நடுங்கியபடி கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தான். இருட்டில் வாயில் அருகில் நின்ற உமாவை அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. யார் அது என்று மட்டுமே அதட்டினான்.